ஓம் நம சிவாய. 18 சித்தர்கள்ல 17வது சித்தரா கருதப்படுகிற சிவவாக்கியர் சித்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். அவரோட வாழ்க்கை வரலாறெல்லாம் படிக்கும்போது அதுல சில நிகழ்வுகள் அப்படியே மனசுல பிடிச்சுக்கிச்சு, தங்கிடுச்சு. அப்படி இருந்த அந்த விஷயங்களை உங்களோட பகிர விரும்புறேன். கண்டிப்பா சொல்றேன். இந்த நேரம், அதாவது நீங்க இந்த கதையை கேட்கறதற்காக நீங்க செலவழிக்க கூடிய இந்த நேரம் உங்களுக்கு பயனுள்ள நேரமா தான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காசி அம்பதியோட புகழை பற்றி அன்று தொற்று இன்று வரை போற்றி கூறாதோர் யாருமே இல்லை. அத்தகைய பெருமையை உடைய காசி அம்பதி பற்றி சிவவாக்கியரும் கேள்விப்பட்டு அங்கு சென்று காசி விஸ்வநாதரின் தரிசனத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உடனே எத்தயக்கமும் இன்றி புறப்பட்ட சிவவாக்கியர் பல நாட்களுக்கு பின் காசிக்கு வந்தடைந்தார். காசி அம்பதிக்கு சிவவாக்கியர் வந்து சேர்ந்த சமயத்தில் அங்கு ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வந்த அச்சித்தர் தன் மூச்சு காற்றினை கட்டுப்படுத்த தெரிந்தவர். பிராணாயாமா வித்தைகளில் நன்கு தேர்ச்சி பெற்றவர். நற்குணங்கள் பல பெற்ற அச்சித்தர் பெருமானை அறிந்தோர் அவரை பற்றி பேசி போற்றி வணங்கி வந்தனர். ஆனா அவரது பெருமைகளை பொருத்திடாத மனிதர்கள் சிலர் அவரை இகழ்ந்து பேசியதோடு மட்டும் இல்லாம அவர் செய்து வந்த தொழிலையும் இழிவாக பேசி வந்தாங்களாம். ஆனா அவர் தமக்கு கிடைத்த அந்த பெருமைகளுக்காக மகிழ்ந்திடவும் இல்லை, தூற்றுதலுக்காக வருந்தவும் இல்லை. மேலும் அச்சித்தரது நோக்கம் என்னன்னா, தனக்கு ஒரு நல்ல சீடனையே எதிர்பார்த்து கொண்டிருப்பதுதான். சித்தர் பெருமானின் புகழ் அந்த காசி அம்பதி நகர் முழுக்க பரவி இருந்தது. காசி அம்பதி நகரை வலம் வந்த சிவவாக்கியரோட காதுகளுக்கும் இந்த விஷயம் எட்டியது. அப்ப சிவவாக்கியர் ஏதோ ஒரு செருப்பு தைப்பவர் தானே அப்படின்னு அவரை நினைக்காம அந்த சித்தர் இருக்கும் இடத்தை தேடி அவரை போய் சந்திக்கிறதுக்காக போனாராம். அவரை கண்ட உடனே சிவவாக்கியர் அவருடைய மகிமைய மனதார உணர்ந்தாராம். அதே மாதிரி அந்த சித்தரும் நல்லதொரு சீடனை தேடிக்கிட்டு இருந்த அந்த சித்தரும் தம்மை நாடி வந்த சிவவாக்கியரை பார்த்ததுமே இவர்தான் நம்ம தேடின சீடர் என்பதை உணர்ந்தாராம். ஆனாலும் சிவவாக்கியரது பக்குவப்பட்ட நிலைய அறிந்திட அவர் விரும்பினார். அதனால தன் எதிரில் வந்து நின்ற சிவவாக்கியரை அன்போட வரவேற்று அங்க இருந்த ஒரு பலகையை காட்டி அதுல உட்காருமாறு சொன்னாராம். சித்தர் பெருமானின் அந்த கனிவான பேச்சும் அன்பான உபசரிப்பும் சிவவாக்கியரை சித்தர் மேல மிகுந்த அன்பை உருவாக்குச்சா, மரியாதையும் உருவாக்குது. சித்தர் காட்டிய அந்த பலகை மீது சிவவாக்கியர் அமர்ந்ததுமே இந்த உலகமே தம்மை விட்டு அப்படியே நழுவுவதை போன்ற உணர்வை உணர்ந்தாராம். இனம் புரியாத பேரானந்த நிலைய தாம் அடைந்ததை போன்றும் உணர்ந்தார். இவ்வாறு பேரின்ப நிலையில இருந்த சிவவாக்கியரை பார்த்து அச்சித்தர் தான் செருப்பு தைத்து சம்பாதிச்ச காசு தன்னிடம் இருப்பதாகவும் அதனை தன் தங்கையான கங்கையிடம் கொண்டு சேர்க்குமாறு கூறினாராம். தனக்கு அருகே இருந்த ஒரு பெரிய சுரைக்காயை காட்டி அக்காய் வெகு கசப்பாக இருப்பதாகவும் அதனால அக்காயோட கசப்ப கழுவி வருமாறும் சொன்னாராம்.
சித்தரின் தரிசனம் கண்டதுனால அந்த பேரின்ப நிலையில இருந்த சிவவாக்கியர் சித்தரது வார்த்தைகளை கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாரோ அது நடக்குமா இல்ல நடக்காதா அப்படின்றத யோசிக்காம சித்தர் இட்ட பணிய தன்னால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சந்தேகமே இல்லாம அந்த சித்தர் கொடுத்த காசையும் சுரைக்காயையும் எடுத்துக்கிட்டு கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாராம். சிவவாக்கியர் கங்கை கரைக்கு வந்து சேர்ந்ததுமே பெருஞ்சுழலுடன் வேகமா ஓடிக்கிட்டு இருந்த அப்புனித ஆற்றிலிருந்து வளையல் அணிந்த ஒரு பெண்ணோட கரம் வெளியே வந்ததாம். ஆற்றிலிருந்து வெளியே வந்த அந்த கையில சித்தர் தம்மிடம் கொடுத்த காசுகளை சிவவாக்கியர் வைத்தார். உடனே அக்காசுகளுடன் அந்த வளையல் அணிந்த பெண்ணோட கரம் ஆற்றுக்குள்ள சென்று மறைந்தது. அடுத்து தாம் கொண்டு வந்த அந்த சுரைக்காய ஆற்று நீர்ல கழுவி எடுத்துக்கொண்டு சித்தரிடம் சிவவாக்கியர் திரும்பி வந்து அவரை பணிந்து நின்றார். சிவவாக்கியரோட இந்த பக்குவப்பட்ட நிலை அந்த சித்தரை பெரிதும் கவர்ந்தது. சிவவாக்கியரிடம் தான் அவசரப்பட்டு விட்டதாகவும் தனது தங்கை மிகவும் வைதீகமானவள்னா வேதங்களை கற்று தெளிந்த பெண், அதனால தான் வைத்திருக்கும் இந்த தோல் பையில இருக்கக்கூடிய நீரிலும் அவள் தோன்றுவாள். எனவே கங்கை ஆற்றில சிவவாக்கியர் கொடுத்த காசை அவளிடம் கேட்டால் அவள் தாமதிக்காம தந்திடுவாள் அப்படின்னு சொல்லி மீண்டும் சிவவாக்கியரை தூண்டினாராம். சித்தரோட கட்டளைப்படியே சிவவாக்கியர் தாம் ஆற்றில் கொடுத்த காசை கங்கையிடம் இருந்து திருப்பி கேட்டாராம். உடனே சித்தர் தோல் பையிலிருந்த நீரிலிருந்து வளைக்கரம் வெளியே வந்ததாம். அந்த வளையலிட்ட கைகள் வெளியே வந்தது. வெளிவந்து சிவவாக்கியர் தன்னிடம் தந்த காசுகளை அவரிடமே தந்து மறைந்தது. இச்செயல் சிவவாக்கியரோட மனதுல எந்த ஒரு சலனத்தையுமே உண்டு பண்ணல. அத பார்த்த சித்தர் அவரோட பக்குவப்பட்ட நிலைய உணர்ந்தார். அவரை அன்போடு ஆற தழுவிய சித்தர் அவருக்கு உபதேசமும் செய்தருளினாராம். பக்குவப்பட்ட நிலை அப்படின்றது இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம எது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நடக்குதோ அந்த மாயத்தை அத பெருசா அவரு காட்டிக்கல, அத பிரமிப்பா அவர் பார்க்கல, ஆச்சரியத்தோட பார்க்கல. ஏன்னா குரு என்ன சொன்னாரோ அத கண்ணை மூடிட்டு நம்பி அத மனசார அவரு செய்தாரு. குரு சொன்னா அந்த செயல் நடக்கும். அவரு சொன்னாரு அப்படின்னா அது நிச்சயம் நடக்கக்கூடிய விஷயத்தான் அவரு சொல்லுவாரு அப்படின்ற பக்குவத்தை கொண்டிருந்தாரா நம்ம சிவவாக்கியர். இதனாலதான் சித்தர் அவரை அன்போட ஆற தழுவிக்கொண்டு உபதேசமும் செய்தருளினாராம். மேலும் சித்தர் பெருமான் சிவவாக்கியரிடம் அவர் முக்தி நிலை கிடைக்கும் வரையிலும் இல்லற வாழ்க்கை வாழுமாறு கூறினாராம். அதோட சிறிதளவு மணலுடன் சிவவாக்கியர் ஆற்று நீரில கழுவி எடுத்த அந்த சுரைக்காயவும் கொடுத்து அவற்றை பக்குவமாக சமைத்து தந்திடும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுமாறும் கூறி அருளினார். தம் குருநாதரோட கட்டளையை ஏற்று வணங்கிய சிவவாக்கியர் தம்மிடம் அவர் தந்த பொருட்களோட காசியிலிருந்து புறப்பட்டார்.
அவர் செல்லும் வழியெங்கும் தன் குரு உபதேசித்தபடி தவம் இயற்றினார். இச்சாதனையின் பயனாய் கலைமகள் அவரது நாவிலிருந்து நடமிட்டாளாம். தாம் அனுபவித்து அறிந்த அற்புத விவரங்கள் அனைத்தையும் அரிய பாடல்களாக இயற்றினார் நம்ம சிவவாக்கியர். அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் பாடும் மக்களுக்கு மெய்யறிவை சிவவாக்கியர் புகட்டினார். அவர் காட்டி அருளிய அந்த அறநெறிய ஆங்காங்கே வாழ்ந்த மக்களில் சிலர் அலட்சியம் செய்ததோடு தூற்றவும் செய்தாங்களாம். பெண்கள்ல சில பேர் சிவவாக்கியரோட இளமை ததும்பும் எழிலோடு இருக்கக்கூடிய சிவவாக்கியரை நோக்கியவாறே இருந்தாங்களாம். இவ்வாறு தம்மை நோக்கிய பெண்களிடம் அவர் கொண்டு வந்த மணலையும் சுரைக்காயையும் யார் ஒருத்தர் பக்குவமாய் சமைத்து தருகிறாளோ அவளை தாம் திருமணம் செய்து கொள்ள போவதாக கூறியதும் இது என்ன நடக்கக்கூடியதா என்று ஏளனம் செய்தவாறு அப்பெண்கள் ஒதுங்கி சென்றாங்களாம். ஏளனம் செய்தாலும் இவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. அவ்வாறு ஒதுங்கி சென்றிட முயன்ற பெண்களிடம் அவர் எண்ணத்தில் தூய்மை இருக்குமானால் எதையுமே செய்திட இயலும் அப்படின்னு சொல்லி அவரோட பயணத்தை தொடர்ந்தாராம். ஒரு நாள் பகல் பொழுதுல சிவவாக்கியர் குறவர் குலத்தில் வாழக்கூடிய மக்கள் பகுதிய வந்தடைந்தாராம். அவரோட வருகைய கண்ட குறவர் குலத்து கண்ணி ஒருத்தவங்க ஏதோ ஒரு தூண்டுதலால வெளியில வந்து அவரை பணிந்து வணங்கி நின்றாங்களாம். அந்த பெண்ணிடம் சிவவாக்கியர் அந்த பெண்ணோட பெற்றோர் பற்றி கேட்டாராம். அதற்கு அந்த பெண், என்னோட பெற்றோரும் மற்றவர்களும் காட்டுல இருக்கக்கூடிய மூங்கில வெட்டி எடுத்து வர போயுள்ளனர். அவர்கள் வெட்டி எடுத்து வரும் மூங்கில்களை பிளந்து கூடை முறம் முதலானவற்றை செய்து விற்று பிழைப்பதுதான் எங்களோட குலத்தொழில் என கூறினாங்களாம் அந்த பெண். மேலும் அவள் தன் பெற்றோர் அவ்விடத்தில் இல்லாதிருந்தாலும் அவர் இடும் பணி எதுவாயிருந்தாலும் அதனை ஒரு மனதாய் தான் முடித்து வைப்பதாகவும் கூறினாளாம். தன்னை பணிந்து வணங்கியதோட தான் இடும் கட்டளை எதுவாயினும் அதனை ஒரு மனதா முடித்து வைக்க தயாராக இருந்த அக்குறவர் குலத்து பெண்ணிடம் சிவவாக்கியர் தனக்கு மிகுந்த பசியாக இருப்பதாகவும் தன்னிடம் இருக்கும் மணலையும் சுரைக்காயமும் கொண்டு தனக்கு உணவு சமைத்து தருமாறு அந்த பெண்மணிட கேட்டாங்களாம். அந்த குறவர் குலமகள் கிட்ட கேட்டாங்களாம், உங்களால சமைக்க முடியுமான்னு. அதை கேட்டதும் அந்த பெண் பிற பெண்களை போன்று அவரை ஏளனம் செய்யாம, தன்னிடம் கேட்பது தவ முனிவர், அவர் கூறுவது எதுவாயினும் அதன்படி நடப்பது தனது கடமை என்று எண்ணி சிவவாக்கியர் தன்னிடம் கொடுத்த பொருள்களை கொண்டு சமைக்க தொடங்கினாங்களாம். சற்று நேரத்துல எவ்வித குறையுமின்றி அவங்களோட சமையலை முடித்து தான் சமைத்த உணவையும் உண்ண சிவவாக்கியரை வணங்கி நின்றாங்க. தான் அவளிடம் தந்த பொருள்கள் இன்னது என அறிந்திருந்த போதும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாது தான் உரைத்தபடி செவ்வனே சமையல முடித்து நிற்கும் கண்ணியே தம் குருநாதர் வாக்குப்படி தாம் மணந்து கொள்ள ஏற்ற குலமகளாவாள் என்று உணர்ந்த பிறகு அவள் தமக்கு பரிமாறிய உணவை உண்டு பசியாறிய சிவவாக்கியர்
அங்கேயே அமர்ந்து ஓய்வெடுத்தார். மாலை பொழுதானது. காட்டிற்கு மூங்கில் வெட்டு சென்றிருந்த அப்பெண்ணின் பெற்றோரும் பிறரும் தங்கள் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தனர். தங்கள் இருப்பிடத்தில் ஓய்வெடுத்தபடி இருந்த சிவவாக்கியரை கண்டதும் அவர்கள் பயந்து சற்று தொலைவில் இருந்தபடியே அவரை பணிந்து வணங்கினர். இவ்வாறு பணிந்து நின்ற குறவர் குலத்து பெண்ணின் பெற்றோரும் மற்றவர்களும் சிவவாக்கியர் தங்கள் இருப்பிடம் தேடி வந்தது தாங்கள் செய்த தவப்பயனே என்று வியந்து அவர் வந்த நோக்கம் அறிந்து கொள்ள வேண்டினர். அதற்கு சிவவாக்கியர் தாம் அப்போதுதான் உணவு அருந்தியதாகவும் தவம் இயற்றும் தமக்கு துணையாக ஒரு பெண்ணை தேடிக்கொண்டு வந்ததாகவும் தாம் கூறியவற்றை கேட்டு பெண்களும் மற்றவர்களும் அவரை ஏளனம் செய்ததாகவும் கூறினார். பொறுமையில் பூமாதேவியை ஒத்திருக்கும் அவர்கள் குலப்பெண்ணோ தாம் வேண்டியதை மறுப்பேதும் கூறாது செய்து கொடுத்ததாகவும் அதனால அவளை தமக்கு குறவர் குலமக்கள் மனமுடித்து தர வேண்டும் என்றும் அவ்வாறு செய்து கொடுப்பதும் மறுப்பதும் அவர்களது விருப்பம் என்றும் கூறினார். அவரது கூற்றை கேட்ட பெண்ணின் பெற்றோரும் மற்றவர்களும் தங்கள் குலத்து பெண்ணை அவருக்கு மனம் முடித்து தருவது தாங்கள் செய்த புண்ணியம் என்றும் அவ்வாறு செய்து கொடுப்பதென்றால் சிவவாக்கியர் தங்களுடனேயே வாழ்ந்திட வேண்டும் என்று தயக்கத்துடன் கூறினார். அவர்கள் இட்ட நிபந்தனையோடு கூடிய வேண்டுகோளுக்கு சிவவாக்கியர் சம்மதித்தார். சிவவாக்கியருக்கும் குறவர் குலக்கன்னிக்கும் இனிதே திருமணம் நடந்து முடிந்தது. தம் குருநாதர் இட்ட கட்டளைப்படியே தமது இல்லறம் அமைந்தது. சிவவாக்கியருக்கு மனநிறைவினை தந்தது. இல்லற வாழ்க்கையில் தம் மனைவியோடு சிவவாக்கியர் ஈடுபட்ட போதும் அவர் தமது தவத்தை கைவிடவில்லை. அவரது மனைவியும் அவரின் தவத்துக்கு தன்னால் எந்த ஒரு இடையூறும் நேராதபடி நடந்து கொண்டாங்களாம். இவ்வாறு இல்லற நெறி என இரண்டிலும் ஈடுபட்டு வந்த சிவவாக்கியர் வெகு விரைவிலேயே அக்குறவர் குலத்தோரின் தொழிலான மூங்கில் கூடை முறம் முடைதல் போன்ற எல்லாத்தையும் கற்றுக்கொண்டார். இதனால் அவரது இல்லற வாழ்க்கை சிரமமின்றி நடந்தது. ஒரு நாள் சிவவாக்கியர் தமது தொழிலுக்காக மூங்கில்களை வெட்ட வேண்டி காட்டுப்பகுதிக்கு சென்றார். அங்கிருந்த பழமையான மூங்கிலை அவர் வெட்டியதும் அதிலிருந்து தங்கத் துகள்கள் பொடி பொடியாக சிதறி கீழே விழுந்தது. கீழே விழுந்த அந்த பொடிகளை பார்த்த சிவவாக்கியர் திகைச்சு போயிட்டார். உடனே அவர் இறைவனை நோக்கி துதிக்கலானார். தாம் முக்தியை வேண்டி கொண்டிருக்கும் போது அதனை தமக்கு இறைவன் அருளாது ஆட்டை காட்டி வேங்கையை பிடிக்க முயல்வதை போன்று இந்த தங்கத் துகள்களை தமக்கு காட்டி தம்மை மதிமயங்க செய்வது நியாயமோ என்றும் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறியை அறியாதோர் இந்த சிதறி விழுந்த இருக்கக்கூடிய இந்த தங்க துகள்களை கண்டு மதிமயங்க கூடும். ஆனால் உழைத்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டுதான் வாழ வேண்டும், அதுவே சிறந்த நெறி எனவும் இவ்வாறு ஒருவனிடம் செல்வம் எதிர்பாராது அதிகமாகுமானால் அவனது கவலைகளும் அதிகமாகி விடுமே என்று பயந்து இறைவனிடம் முறையிட்டபடியே சிறிது தொலைவுக்கு ஓடி சென்று மூங்கிலிருந்து
அந்த மூங்கிலிலிருந்து கீழே சிதறி விழும் தங்கத் துகள்களை பயந்தபடியே பார்த்து கொண்டிருந்தாராம். இவ்வாறு பயந்தபடி சிவவாக்கியர் நின்று கொண்டிருந்த போது 4 இளைஞர்கள் அந்த வழியே வந்தனர். சிவவாக்கியரை கண்டதும் அவர்கள் எதனால சிவவாக்கியர் அவ்வாறு நின்று கொண்டுள்ளார் என்பதை தெரிஞ்சுக்க வேண்டி அவரிடம் கேட்டாங்க. அந்த இளைஞர்களிடம் தாம் வெட்டிய மூங்கிலிலிருந்து தங்க துகள்கள் வீழ்வதை கூறிய போது அவை அந்த மூங்கிலிருந்து மனித இனத்தையே அழித்திடும் ஆட்கொள்ளி வந்து வீழ்ந்து கொண்டுள்ளது. எவ்வளவு அழகான வார்த்தைகள்! அந்த தங்கத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனித இனத்தை அழிக்கக்கூடிய ஆட்கொள்ளி வந்து வீழ்ந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதை கண்டு தாம் பயந்து கொண்டு நிற்பதாக கூறி அவர்களுக்கு தங்க துகள்கள் விழும் மூங்கிலையும் காட்டினார். சிவவாக்கியர் சுட்டி காட்டிய மூங்கிலை கண்டதும் இளைஞர்களுக்கு விவரம் புரிந்து அவரை தங்கத்தின் அருமை மதிப்பு போன்றவற்றை அறியாத பைத்தியக்காரன் என்று நினைத்து சிரித்தனர். பின் அவர்கள் சிவவாக்கியரிடம், ஆமாம், அந்த மூங்கிலிலிருந்து ஆட்கொள்ளிதான் வீழ்கிறது. நீர் இங்கேயே நின்றால் அந்த ஆட்கொள்ளி உம்மையே கொன்றுவிடும் என்று பயமுறுத்தினர். அது கேட்ட அவரும் பயந்தபடியே அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டார். பயந்தபடி அவர் சென்றதை கண்ட அந்த இளைஞர்கள் அவரை ஏளனம் செய்து கிண்டல் செய்து சிரித்தனர். அந்த மூங்கில் அருகே சென்றனர். கீழே சிதறி கிடந்த தங்க துகள்களை அள்ளி மூட்டையாக கட்டினர். அவர்கள் அவ்வாறு செய்து முடிப்பதற்குள் இருள் சூழ்ந்தது. இரவு பொழுதில் காட்டு வழியே செல்வது மிகுந்த ஆபத்து என்று பயந்த அவர்கள் அங்கேயே தங்கிவிடுவது என்றும், தங்கத்துக்குள் அந்த தங்கத்துகள் மூட்டைக்கு 2 காவலாக இருப்பது என்றும், மற்ற 2 அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்று இரவு உணவை முடித்து காவல் இருக்கும் 2க்கான உணவை வாங்கி வருவது என்றும் முடிவு செய்தனர். அதன்படி அவர்களில் 2 பேர் அருகிலிருக்கும் கிராமத்திற்கு சென்று உணவை உண்டு முடித்து மற்ற 2க்கும் உணவை வாங்கினர். அப்போது அவர்கள் காட்டில் கிடைத்த தங்க துகள்களை 4 பேருமாக பங்கிட்டுக் கொள்வதை விட தாங்கள் 2 பங்கிட்டுக் கொண்டால் அதிக அளவு தங்கம் கிடைக்கும் என்று எண்ணினர். இந்த தீய எண்ணம் காரணமாய் மற்ற 2க்கும் வாங்கிய உணவில் விஷத்தை கலந்து சென்றனர். அவர்கள் அவ்வுணவை எடுத்துக்கொண்டு வரும்போது காவலுக்கு இருந்த 2 மனதிலும் இதே தீய எண்ணம் உருவானது. அதனால் உணவு வாங்க சென்ற 2 திரும்பி வந்ததும் அவர்களை அங்கிருந்த கிணற்றில தள்ளி கொன்றுவிட தீர்மானித்தனர். உணவு பொட்டலங்களோடு வந்த 2 காவலுக்கு இருந்த 2 வரவேற்று, நாங்கள் உணவை உண்ணும் போது குடிக்க தண்ணீர் வேண்டும், அதனால நீங்க அருகில் இருக்கும் கிணற்றில் தண்ணீர் எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவர்களது சூழ்ச்சியை அறியாத அவ்விருவரும் தண்ணீரை கொண்டு வருவதற்காக கிணற்றுக்கு அருகே சென்றனர். அப்படி அவர்கள் சென்றபோது அவர்களுக்கு தெரியாதபடி பின்தொடர்ந்த மற்ற 2 அந்த 2 நபர்களை கிணற்றுக்குள் தள்ளி அவர்களது உயிரை அவர்கள் திட்டமிட்டபடி எடுத்தனர். அவர்களை கொன்றுவிட்டனர் கிணற்றில் தள்ளி. பின் 2 சந்தோஷமாக தங்களது விதியும் முடிய போகிறது என்ற உண்மை புரியாது வயிறு புடைக்க சாப்பிட்டனர். ஆனால் அவ்வுணவில் இருந்தது விஷமோ அவர்களின் உயிரை பறித்து தன் பணியை செய்து முடித்தது. பொழுது புலர்ந்தது.
விடியல் காலை அழகாக சூரியன் வெளியில் வந்தார். மறுநாள் மூங்கில் வெட்ட வந்த சிவவாக்கியர் தாம் முதல் நாள் மூங்கிலை வெட்டிய இடத்திற்கு வந்தார். அங்கு இளைஞர்கள் 4 பேரும் பிணமாக கிடப்பதை கண்டார். தாம் பயந்தபடியே ஆட்கொள்ளியான தங்கத் துகள்கள் அந்த இளைஞர்களை கொன்றுவிட்டது என்று கருதி தம் வழியே சென்று வேறிடத்தில் மூங்கிலை வெட்டி வரச் சென்றார். அவர் தமது இல்லற வாழ்க்கையோடு நம்ம சிவவாக்கியர் தமது இல்லற வாழ்க்கையோடு தவத்திலும் ஈடுபட்டு வந்தார். தாம் அன்றாடம் சந்தித்த மக்களது நடவடிக்கைகளை கண்டு வேதனைப்பட்ட சிவவாக்கியர் அவ்வப்போது பாடிய பாடல்களே பிற்காலத்துல தொகுக்கப்பட்டு சிவவாக்கியம் என்ற பெயரை பெற்றது. இவரோட ஜீவ சமாதி, இவர் சித்தி அடைந்த இடம் கும்பகோணம் அப்படின்னு கூறப்படுது சிவவாக்கியரோடது. இந்த கதையில இருந்து நான் தெரிந்து கொண்டது, சித்தர்கள் இருந்தாலும் அவர்கள் ஞானத்தையும் அவர்கள் கற்றுத் தேர்ந்த மற்ற நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு உபதேசித்தாங்களே தவிர அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்கள் ஒரு தொழிலை செய்தார்கள். சித்தராகட்டும் அதே மாதிரி சிவவாக்கியரா ஆகட்டும், அவர்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவங்க உழைக்கதான் செய்தார்கள். அவரோட உழைப்பதான் அவர் நம்பினாரு. உழைப்பினால வரக்கூடிய அந்த செல்வம் தான் நிம்மதியை கொடுக்கும், மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் நெறி, அறநெறி அப்படின்றதையும் அவர் கூறியிருக்காரு. இவர் பாடிய 4 வரிகள் மிகவும் மனதை நெருங்கினதா இருந்தது. நம்மளோட சிவவாக்கியரோட பாடல்கள் எல்லாமே அப்ப இருந்த சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் ஆகிய எல்லா சமயங்களையும் ஆழ அகழ்த்தறிந்து தம்மோட பாடல்கள்ல பிழிந்து தந்திருக்காரு. அவரோட பாடல்கள்ல ஒருவித துள்ளல் ரோசையும் ஞான கருத்துகளும் கேள்விகளும் இருப்பதுதான் சிறப்பு. எடுத்துக்காட்டா இப்ப இந்த 4 வரிகளை பார்க்கலாம். நட்ட கல்லை தெய்வம் என்று புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. அதாவது தரையில நட்டு வைத்திருக்க கூடிய உணர்ச்சிகள் ஏதுமற்ற கருங்கல்லை தெய்வ வடிவங்களாக வடித்து அதன் மீது பலவித பூக்களை சாட்சியும் பலவித மந்திரங்களை மொனமொனமொன என்று முணுமுணுத்தவாறு அத்தெய்வ வடிவ சுற்றி சுற்றி வந்து வணங்குவத அத்தெய்வ வடிவம் அறிந்திடுமோ, அல்லது அந்த தெய்வ வடிவம் உன்னிடம்தான் பேசிடுமோ? எப்படி உணவு சமைக்க பயன்படுத்தும் அந்த பாத்திரம் உணவோட சுவையை அறியாதோ, அது போன்றேதான் நீ வணங்கி வழிபடும் வழிபாடும் என்று மட்டுமே பொருள் சொல்றாரு. ஆனா அந்த பாடல்ல இருக்கும் ஒரு வரிய நம்ம உணர்ந்தோம்னா அவரோட ஞானம், அவர் சொல்லக்கூடிய கருத்து எவ்வளவு உன்னதமானதுன்னு நமக்கு புரியும். அது எந்த வரின்னா, நாதன் உள் இருக்கையில் என்பதே ஆகும். சிவவாக்கியர் ஒருபோதும் கடவுள் இல்லை என்று கூறவில்லை. இப்படி நட்டு வைத்த கல்லை தெய்வம் என்று கருதி வழிபடுவதை விட எல்லாம் வல்ல இறைவனான அந்த நாதன் உன்னுள்ளேயே உள்ளான் என்பதை நீ உணர வேண்டும் என்பதுதான் அவர் இந்த பாடலில் கூறிய கருத்து. இந்த உருவ வழிபாடோ
மந்திரங்கள் எதுவா இருந்தாலும் நமக்கு கடவுளை உணர்வதற்கான ஒரு வழி. ஆனா கடவுள்ன்றது நம்ம உள்ளத்துல இருக்காரு அப்படின்றதான் அவ்வளவு அழகா 4 வரிகள்ல நச்சுன்னு சொல்லியிருக்காரு நம்ம சிவவாக்கியர். இதுல இருந்து 3 விஷயங்கள்ங்க. உழைப்புனால வரக்கூடிய செல்வம் தான் மன நிம்மதியை தரும். அதுதான் அறநெறி. யாரு நம்மள போற்றினாலும் தூற்றினாலும் நம்மளோட சமநிலையை விட்டு விலகக்கூடாது. தெய்வம் நமக்குள்ளேயும் இருக்காரு, எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு. அதனால அவரை உணர்ந்து நம்ம பிரார்த்தனை செய்வோம். நம்மளோட இல்லற வாழ்க்கையோட சேர்ந்து கடவுளையும் வணங்குவது சிறந்த ஒரு செயல். ஓம் நம சிவாய. நன்றி.